ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூஎல் டெக். இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா ஜெப்ரானிக்ஸோட இந்த ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா Zeb Warrior 4. இந்த ஸ்பீக்கரோட நேம் பார்த்தீங்கன்னா Zeb Warrior 4. இது ஒரு 2.0 ஸ்பீக்கர் அண்ட் இது பார்த்தீங்கன்னா RGB லைட்டிங்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு RGB லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்கதா இங்கே பிக்சரில் போட்டிருக்காங்க அண்ட் இங்கே செட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. இதில் வந்து RGB லைட்டிங்ஸ் இருக்குது, 5 மோட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் வந்து வயரோடே கொடுத்துருக்கோம் அண்ட் ஆக்ஸ் பின் இருக்குது, USB பவர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் பார்த்தா ஒன்றும் இல்லை. அண்ட் பாக்ஸோட லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா நமக்கு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராடக்ட் நேம் போட்டு ஆக்டர் நேம் போட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 10 வாட் ஸ்பீக்கர், 3.5 mm ஜாக் இருக்குது. அண்ட் அந்த ஸ்பீக்கரோட டைமென்ஷன்ஸ், வெயிட் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் உள்ளே எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதோட மேனுஃபேக்சரிங் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா MRP வந்து 1900 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம அமேசானில் வாங்கினா கூட இவ்வளோ வாங்க மாட்டோம். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 700 to 800 வருது. நான் கரெக்டான ப்ரைஸோட ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா Zebronics 2.0 Zeb Warrior 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரோட ஒரு சிங்கிள் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மேலேயே கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை அவங்க சொன்ன மாதிரி இந்த வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே இதிலே இருக்குது. இதிலேயே நமக்கு வந்து இந்த RGB மோடு மாற்றுறது, 5 மோடு மாற்றுறது. அண்ட் பவர் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்க்ரோல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே. அண்ட் நம்ம இன்னும் எடுத்தோம்னா இங்கே வயர் வருது, இதுக்கான வயரு. அண்ட் நம்ம இப்போ 2 ஸ்பீக்கர் வெளியே எடுக்கலாம். 1 எடுத்தாச்சு, 2. பாக்ஸில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இப்போ பாக்ஸ் வந்து எம்டி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்பீக்கரோட இந்த பபுள் ரேப்பரை ஓப்பன் பண்ணலாம். இதுதாங்க இந்த ஸ்பீக்கர். ஓரளவுக்கு லுக் வைஸ் பார்க்குறப்போ இது ஓரளவுக்கு டீசெண்டாக தாங்க இருக்குது. ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் வரதுக்கு ஒரு ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு ஓகே. நம்ம கேட்டு பார்த்தா தான் தெரியும் இந்த பேஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா QC பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் வேறு எதுவும் இல்லை. பிளாஸ்டிக் ஓரளவுக்கு ஓகேயான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னிஸ்ட் டிசைன் கொடுத்துட்டு இங்கே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து ஒரு 10 வாட் ஸ்பீக்கர். இது ஒரு 5 வாட்ஸ், இது ஒரு 5 வாட்ஸ். ஸோ 10 வாட் ஸ்பீக்கர். இங்கே வந்து கீழே நமக்கு சும்மா ஒரு டிசைனுக்கு இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் இது ஸ்பீக்கர் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை பவர் பண்ணுவோம். பவருக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு பவர் பேங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடாப்டர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பவர் பேங்க்கில் பவர் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எரியும் பார்த்தா தெரியும். இதில் வந்து RGB லைட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 மோடில் எரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து இது ஒரு மோடுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்ப நமக்கு அடுத்த மோடுக்கு மாறும். RGB லைட்டிங்ஸோட பேட்டர்ன் வந்து தான் மாறுமே தவிர லைட் எதுவும் மாறாது. இப்போ வந்து நான் பட்டன் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து அடுத்த ஒவ்வொரு கலராக வந்து ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து அடுத்தடுத்த கலர் ஒவ்வொன்றும் ஆஃப் ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர், அது RGB இது 3 வரும். ரெட்டு, க்ரீனு, ப்ளூவு. அண்ட் வேறு ஏதாச்சும் கலர்ஸ் அது காம்பினேஷனோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்பிள் வந்துருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கலர் தனித்தனியாக வரும். அண்ட் ஆஃப். ஸோ ஒரு 5 மோடு இருக்குது. அண்ட் நமக்கு வந்து இது மியூசிக் ஏற்ற மாதிரி இந்த லைட்ஸ் வந்து டான்சிங் லைட்ஸ்லாம் கிடையாது. நமக்கு மோடுக்கு ஏற்ற மாதிரி அது லைட்ஸோட இது மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதில் ஒரு மியூசிக் போட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு சில ஒரு சாங் போட்டிருந்தேன். ஸோ அதில் பேஸ் எல்லாம் தரமாக கேட்டுச்சு. ஆனால் ஆடியோ வந்து ரொம்ப லவுடெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஓகேவா லவுடாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப வேறு லெவல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஆடியோ வந்து நம்ம இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்லைடரை வச்சு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லைட் பண்ணுறோமோ அவ்வளோக்கும் நமக்கு வந்து ஆடியோ வந்து வால்யூம் வந்து அப்பே டவுன் ஆகும். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த RGB லைட்ஸோட கலர் ஷிஃப்டிங் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து ஓவராலாக எப்படி அப்படின்னு நம்ம சொல்ல வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மூவி பார்க்குறப்போ ஒரு ஹோம் தேட்டர் எஃபெக்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நம்ம மொபைல் அல்லது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பக்கத்தால் உட்காந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நம்ம ஹோம் தேட்டர் மாதிரி டிவியில் போட்டு விட்டு நம்ம வந்து உட்காந்தோம்னா நமக்கு எஃபெக்ட் சுத்தமாக கிடைக்காது. ஏன்னா இதோட எஃபெக்ட் 10 வாட் ஸ்பீக்கர் தான். ஸோ அதுக்கான அவுட்புட் அவ்வளோதான் இருக்கும். ஸோ நம்ம நியராக உட்காந்து
அதாவது பக்கத்தில் உட்காந்து ஏதாவது டிவைசஸ் யூஸ் பண்ணி எதாவது பண்ணோம்னா நமக்கு ஆடியோ கிளாரிட்டி சும்மா தரமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம டிவியில் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் தள்ளி தானே உட்காரோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து ஆடியோவோட டிரான்ஸ்மிஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது, பேஸோட ஃபீல் கம்மியாக இருக்குது. இதே பக்கத்தில் உட்காந்து நம்ம டிவைஸ் இந்த இதை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து எஃபெக்டெல்லாம் சூப்பராக தெரியுது. அண்ட் இதோட சாங் குவாலிட்டி கிறிஸ்பாக இருக்குது. மற்றபடி அந்த நம்ம இந்த பாடியை வச்சு நம்ம சொன்னோம்ல, ஸோ ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸ்பீக்கர்லாம் சும்மா தரமாக கொடுத்துருக்காங்க. நான் ஸ்பீக்கர் வந்து பக்கத்தில் காமிச்சிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஒவ்வொன்றும் கிளியராக விழுந்துச்சு. அதே மாதிரி அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த பேஸ் ட்ரம்மும் நல்லா அது எப்படின்னா ஜம்பை நம்மளோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு பேஸோட. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்குது. ஆடியோ குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்பீக்கரோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ ஆடியோ குவாலிட்டி எல்லாம் ஓகேவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.